ஹலோ கைஸ், வெல்கம் டு கார்டன் மெயின்டைன் நர்சரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஜா செடியை வந்து என்ன மாதிரியான செம்மண் கலர் நட செய்யணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மாதிரி செம்மண் கலர் எடுக்க போது மண் வந்து நல்லா பொதுன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு மண் நல்லா பொதுன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து நடவு செஞ்சோம்னா ப்ராப்பராக ஒரு 15 நாளுக்குள்ளவே செடி வந்து நல்லா செட் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு நம்ம செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஏபி ஃபெர்டிலைசர் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பூக்கள் வந்து அதிகமாக பூத்துருச்சுனாவே பூக்கள் பூக்க நம்ம வெட்டி எடுக்க அதுக்கு தகுந்த மாதிரி டிஏபி ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணோம்னாவே அதுக்கு தகுந்த மாதிரி செடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அடம்பாக போயிட்டே இருக்கும். செடி நல்லா அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும். டிஏபி ஃபெர்டிலைசர் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம வீடியோ வந்து யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கூட போய் செக் பண்ணி பாருங்கள். முக்கால்வாசி பேர் தொட்டியில் குடத்துல எல்லாரும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரோஜா செடி வந்து முக்கால்வாசி பேர் நம்ம அதில் தான் வைக்கிறோம். அப்படி வைக்க போது நம்ம வந்து அந்த மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றுறோம். அப்படி தண்ணி ஊற்றுனோம்னா ஒரு பக்கம் ஹோல்ஸ்லேருந்து தண்ணி லீக்கேஜ் ஆகி வெளியே போதா எல்லாரும் அதாட்டும் பாருங்கள். முக்கால்வாசி பேர் நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு போகிற ரோஜா செடி ஃபுல்லாகவே நீங்கள் அந்த மாதிரி தான் போய் கொஞ்ச நாள் 1 மாதம் 2 மாதம் நல்லா இருக்குது. அடுத்து போக பார்த்தீங்கன்னா இலை கொட்டி செடி அழுகிற கண்டிஷன் ஆயிரும். அது எதனாலனா தண்ணி வந்து தேங்கி நிற்கிது போது அந்த வேர் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடும். அப்படி அழுகுச்சுன்னா இலை வந்து பழுத்து போன மாதிரி இலை கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி இலை கொட்டுச்சுனாவே செடி வந்து உங்களுக்கு அப்படியே போக பார்த்தீங்கன்னா செடி டெத்தாகிற கண்டிஷன் ஆயிரும். இந்த மாதிரி தொட்டி இருந்தாலும் நீங்கள் நட செய்ய போது இந்த மாதிரி கல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ பெரிய தொட்டியாக இருந்தாலும் சின்ன தொட்டியாக இருந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி ஹோல்ஸுக்கிட்ட ஒரு மாதிரி சின்ன கல் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கல் வச்சுக்கிட்டா தான் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றினாலுமே ஒரு பக்கம் தண்ணி லீக்கேஜ் ஆகி வெளியே போயிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பக்கம் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம், அப்படி ஊற்றிட்டு தண்ணி நம்ம லீக்கேஜ் ஆகி வெளியே வராமல் இருந்துச்சுன்னா அப்படி போக பார்த்தீங்கன்னா செடி வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி மெத்தல் நீங்கள் கல் வரும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தலில் கல் வச்சிட்டோம்னா மண் வந்து நல்லா பொதுன்னு இருக்க மாதிரி மண் எடுத்துக்கோங்க. மண் எந்த அளவுக்கு நல்லா பொதுன்னு இருந்து மண் எடுத்துக்கிட்டால் தான் நடவு செஞ்சாலும் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே குரோத் ஆக ஆரம்பிச்சிடும். மண் நம்ம எந்த அளவுக்கு மண் நல்லா பொதுன்னு மண் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செடி வந்து நல்லா குரோத் ஆகிரும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செடி வந்து கவரை கிழிச்சிட்டு கரெக்டான மெத்தல் நடவு செஞ்சோம்னா ப்ராப்பராக ஒரு 15 நாளுக்குள்ளவே செடி வந்து அதிகமாக குரோத் ஆக ஆரம்பிச்சிடும். பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கவரை கிழிக்க போதுமே மண்ணை ஊற்றிறாங்க. நம்ம வேறு பகுதியில் அடியில் விட்டு மண் இருந்தால் கூட நம்ம எடுத்து அந்த வேறு பகுதியில் விட்டு வேறு பிடிக்காமல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்ணை விட்டு நம்ம எடுத்துட்டு தனியாக எடுத்துடணும். வேறு கரெக்டாக பிடிச்சிருக்குன்னா அந்த மண்ணோட சேர்த்து தான் நம்ம வந்து தொட்டியில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி மெத்தல் நீங்கள் பராமரிங்க. சீக்கிரமாகவே 15 நாளுக்குள்ளவே செடி வந்து அதிகமாக குறைத்த ஆரம்பிச்சிடும். இது பாதி பேர் மண்ணை ஊற்றுறாங்க. அந்த மண்ணை ஊற்றவே கூடாது. நம்ம எப்படி நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு போகிறோமோ அந்த செடியோட கவரை மட்டுமே கிழிச்சு எடுத்துட்டு கரெக்டான மெத்தல் நட செஞ்சாவே போதும். மண் வந்து நல்லா பொதுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. மண் இந்த மாதிரி மெத்தலில் மண் எடுத்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு மினிமம் 15 நாளுக்குள்ளவே செடி வந்து அதிகமாக குறைத்தாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஹோல்ஸ் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சாலும் அந்த கல் வச்சு நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஹோல்ஸ்லேருந்து தண்ணி லீக்கேஜ் ஆகி வெளியே வருதான்னு பார்த்துக்கணும். தண்ணி நம்ம இப்போ இந்த தண்ணி ஊற்றினாலுமே தண்ணி வந்து நல்ல ஹோல்ஸ்லேருந்து வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.